பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவையாக. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உமது ஆலையிலே திராட்சரசம் புரண்டு ஓடும். பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் கேட்போமா? இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உண்டாயிருக்கிற எல்லா பொருளாலும், இந்த பொருளின் முதற் பலனாலும், உனக்கு உண்டாயிருக்கிற எல்லா விளைவின் முதற் பலனாலும், வருமானங்களின் முதற் பலனாலும், எல்லா வருமானங்களையும் கணக்கில் எடுக்கணும். அதனுடைய முதற் பலனாலும் கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டுமா? கர்த்தரை கனம் பண்ணுவதில் மிக முக்கியம். முதலாக கர்த்தரை கனம் பண்ணணும். முதற் பலனாலே ஃபர்ஸ்ட் ஈல்டு என்று சொல்வார்கள். அதிலிருந்து நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புகிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் பெருக்கெடுத்து ஓடும். திராட்சை ரசம் என்பது நமக்கு மகிழ்ச்சியை குறிக்கிறது, சுகத்தை குறிக்கிறது, பலத்தை குறிக்கிறது, ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் அவனுடைய சமூகத்தில் வந்து நாம் கேட்கிற இந்த வசனத்தின்படியாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுத்து அதன்படி நடப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நலமானதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி வாழ உடைய கிருபையில் எங்களுக்கு தாரும். எல்லா பொருளாலும் ஆண்டவரே, பொருளின் முதற் பலனாலும், எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனப்படுகிற பிள்ளைகளை எங்களை நடத்தும் சுவாமி. அப்படி நடத்துகிற பொழுது நாங்கள் ஒன்றில் குறைவுபடாமல் சந்தோஷ சமாதானமாக வாழ எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.